ஏக்கா நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசு, நச்சத்தை பீராத. எல்லாரும் பாருங்கம்மா, முன்னாடி வந்து ஏதோ வாய் தவறி சில வார்த்தைகள் பேசியிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. ஏதோ ஆதங்கத்தில் பேசியிருக்கேன். இப்போ வந்து என் மருமகளுக்கு நீங்கள் வளகாப்பு நடத்தணும்னு நினச்சிங்க. அந்த வளகாப்பு முடிஞ்சுதான் வருவேன்னு என் மருமகள் சொல்கிறா. நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? உங்கள் இஷ்டம் தான்மா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை படி பார்த்துக்கலாம். குண்டு சட்டி நம்பிக்கிறா படுற பணக்காரங்களை பார்த்துட்டோம். ஆமாம், என் இஷ்டம் தான் சொல்லிவிட்டு வந்து உங்கள் இஷ்டத்துக்கு சோறாக்கி போடுறீங்களாக்கும். வீட்டுக்கு வந்து மருமவ வாரிசு அவள் வயிற்றுல இருக்குது. அப்போ நாங்கள் எங்களுக்கு செய்ய தெரியாதா? சரி, ஏதோ செஞ்சு விட்டீங்க, சீக்கிரம் சட்டை புட்டுன்னு சோத்தை ஊட்டி அனுப்பிட்டு வாங்க. தயவு செஞ்சு என்னால் முடியல. ஏய், இதை கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்லேண்டி. சரிக்காரா, செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன சீக்கிரம் சோத்தை ஊட்டி விட்டு வலையில போட்டுவிட்டு எல்லாரும் சாப்பிட வச்சுட்டு அனுப்புங்க. நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சரி வாடி, கையோட நீ முதல்ல சோறு விட்டு அப்புறம் நாங்கெல்லாம் ஊட்டுறோம். ஏக்கா, வேற வழி இல்லைக்கா. சோறு ஆக்கினதை நம்ம வீண் பண்ணலாம் கூடாது. அவளுக்கு ஆசையாக விட்டுவிட்டு மனசார அனுப்பி வைக்கலாம்க்கா. அவளுக்கு இந்த வீடு நிரந்தரம் இல்லைக்கா. அதாவது குடிசையில் இருந்தால் தான் நல்லது. ஆண்டாள் அனுப்பி வைக்கலாம்க்கா. சரியா? வாக்கா நீங்கள். யோ, நான் போய் காரில் வெயிட் பண்ணுறேன். சரவணையும் ஆண்டாளையும் காரில் அனுப்பு. சரியா? நீயும் சிவாவும் பைக்கில் வந்துருங்க, நான் வரேன். ஏய் இருடி, இருந்து வளையல் போட்டுட்டு போடி. ஏக்கா, இப்போ பாரு பாயிண்டா. ஏக்கா, வளைகாப்புல புருஷன் கூட இருக்கிறவங்களும் அப்புறம் புள்ளக்குட்டி பெற்றவங்களும் தானேக்கா வளையல் போடுவாங்க. இந்த ரங்கநாயகி அம்மா வந்து ஒண்ணுமே இல்லையாக்கா? ஏய் ரோட்டனே, என்ன குண்டம்மா, தேவையில்லாம பண்ணாத. நான் உண்மைதான் சொல்றேன். எனக்கும் 4 விஷயம் தெரியும். நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? ரங்கநாயகி மம்மி, நான் உன்னை கஷ்டப்படுத்துறோங்கிறதுக்காக சொல்லல. வளைகாப்பு நடக்கிற இடத்துல புள்ளக்குட்டிக்கு தாயானவங்களும் குழந்தை பெற்றவங்க அப்புறம் தாலியும் கழுத்துமா ஸ்மாங்கலியமா இருக்கிறவங்க அப்புறம் இவங்க தானே வந்து ஆசீர்வாதப்படணும். நீயே பாவம் தனி கட்டை ஒண்டி கட்டையா வாழ்ற. உனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் விழால கலந்துக்கிற? உனக்கே ஒரு மாதிரி இல்லையா? முன்ன வந்து நிக்கிற. நல்லா சூதுவாதோட இருக்கவங்க புரிஞ்சுக்குவாங்க. ரோட்டனே, நான் வந்து மருமவ 5 மாதம் ஆச்சு, சோறு கட்டி போடலான்னா ஆசையில் தாண்டி ஏதோ நான் யோசிக்காமல் பண்ணிவிட்டேன்டி. ஆனால் நீ சொல்கிறது சரிதான், நான் இங்கே நிற்கக்கூடாதுடி. ஏக்கோ பாத்தியா, ஒரு விக்கெட் அவுட்டு. இவங்க எதுக்குக்கா ஃபங்க்ஷன் போறா? என்னக்கா, நான் பண்ணது கரெக்ட் தானே? உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்குமே. இந்த மாதிரி நிறைய சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னாச்சு? உன் நல்லதுக்கு நான் செஞ்சா நீ ஏக்கா என்ன அடிக்கிற? அதுவும் இவளுங்களுக்கு முன்னாடி. இவளுங்க எனக்கு துப்பு இல்லைங்கக்கா. இங்க பாருடி, 1000 இருந்தாலும் ரெங்கநாயகி வந்து எனக்கு அக்கா மாதிரி. சரியா? அவங்க வந்து ஒரு சாமிக்கு சமமானவங்க. அவங்கள போயிட்டு இப்படி பேசாம ஒரு பொண்ணா இருந்துகிட்டு. இங்க பாரு, என் மனசுல இந்த மாதிரி கெட்டனெல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தக்கூடாது. ஒழுங்கு மரியாதையே இரு. நீ தங்கச்சி தான், அதுக்காக இப்படிலாம் பேசாத. அவங்க எனக்கு அக்கா. ஜாக்கிரதையாரு. மூஞ்சில சாணி கரைச்சி ஊற்றினா கூட உனக்கு புத்தி வராது. இன்னைக்கு இருவன் புருஷன் வந்துட்டோம். 2ல் 1 நான் சொல்லாம விட போறதில்ல. ரோட்டனே, நீ இந்த அளவுக்கு கேடு கெட்டவளா மாறுவன்னு நான் நினைக்கவே இல்லை. இங்கே பாரு, உனக்கு இனிமேல் எந்த நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் உன் வீட்டு வாசப்படியே நாங்கள் மிதிக்க மாட்டோம். சரியா? நீ இனிமேல் என் மூஞ்சில கூட முழிச்சிடாத. என்னக்கா நீ அந்த நாய்க்கோசரம் என் வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். நானும் அந்த இடத்துல தானக்கா இருக்கேன். எனக்காக நீ வந்துட்டு போயிட்டு இருக்கா? இவெல்லாம் ஒரு ஆளாக்கா? இவளை மூஞ்சில் முழிச்சுட்டுலாம் நான் வரமாட்டேன்டி. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உன்னைய ரோட்டில் வச்சோ கடவீதியில் வச்சோ பார்த்துக்கிறேன். இனிமேல் இவர்கிட்டலாம் நான் பேசுறதா இல்லை. இங்கே பாருங்க, நீங்களே பேசிட்டு இருக்காதீங்க. மருமகளுக்கு சட்னி சோத்தை விட்டுடுங்க. நான் போயிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு வரேன். ரங்கநாயகிய அதெல்லாம் கோச்சிக்காது ஒன்றும். இந்த மாதிரி பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளும் சின்ன பிள்ளை, தெரியாம பேசிட்டா. விட்டுருங்க, பெருசுப்படுத்தாதீங்க. ஏக்கா, நான் வந்து ஆண்டவத்துக்கு சோறு விட்டுட்டேன். அண்ணி வந்து பசியோட இருப்பாங்க. சோத்துல கையை வச்சுன்னு கையை நறுக்கி போட ஞாபகம் வச்சுக்க. மானங்கட்டவளே, சோறு திங்கிற நேரம் வரும்போது வந்து ஒட்டுறான். என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஏக்கா, கோச்சுக்காதக்கா, வாக்கா. ஏக்கா, உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த ஜெனி அங்கதான் இருக்கா. விட்டானா உன் மவனை இழுத்துட்டு ஓடிடுவான். எனக்கு தெரியும். 2 பேரும் காதலிச்சு எப்படி சண்டை வந்துச்சு உனக்கு தெரியல. சீக்கிரம் ஓடி போய் பாருக்கா. இப்ப கூட நல்ல விஷயம் தான் சொல்றேன். நீ பார்க்க அனுப்ப மாட்டேங்கிற. சீக்கிரம் ஓடுக்கா. நீ சொல்றது சரிதான். சரி வா, அவளெல்லாம் சோத்தை போட்டு இழுத்துட்டு வர சொல்லு. ஐயா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி, ரங்கநாயகி அம்மா ஆசைப்பட்ட மாதிரி, இந்த காலனியில் உள்ள எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஆண்டலுக்கு போயிட்டு வளகாப்பு போட்டு முடிச்சு விட்டு உங்க கூடயே அனுப்பிடுறேங்க ஐயா. என்னைக்கு இருந்தாலும் அது உங்க வீட்டு மருமக. இந்த வீட்லயே இருக்க முடியாதுல்ல. நீங்க வாங்கய்யா, வாங்க போலாம். நீங்க இதெல்லாம் எதுவும் மனசுல நினைச்சுக்காதீங்க. எது நடக்குமோ அதுதான் நடக்கும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீ தான் ஒரு வீட்டில் வாழ போற. இந்த என்னம்மா உன் தம்பி உன் குழந்தை பொண்டாட்டியாது இப்படி பேசுது? சுத்தமாக எனக்கு பிடிக்கலம்மா. ஐயா, அது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துட்டு நீங்க வாங்க. அதான் திருந்தாது. சரிடி, அந்த சோத்தை எடுத்து போட்டுக்கிட்டு வா. அவளுக்கு சோறு ஊட்டி விட்டு வலையில் போட்டுவிட்டோம். மாமியார் கூடவே அனுப்பி வைப்போம். வேற என்ன பண்ணுறது? அது வீட்டில் தான் இருக்கணும். நீ சொன்ன மாதிரி வா. இன்னைக்கு போயிட்டு இந்த ரோட்டில் நான் 1 2 கேட்காம விட போறதில்ல. வீட்டில் விட்டு தான் அவெல்லாம் பிரிக்கணும் பாரு. ஏன் அவள் திருந்தாதான் ஜென்மண்டி, திருந்த மாட்டா ஒரு நாளும். சரவணம், இந்தப்பா உன் மனைவிக்கு முதல்ல நீ தான் சோறு ஊட்டணும். வா. ஐயோ, என்னம்மா நீங்க ஊட்டுங்கம்மா. அம்மா ஸ்தானத்தில் இருக்கீங்க, நீங்க ஊட்டுங்க. அக்கா,
பாத்தியா உன் பையன் அம்மா நீ ஒரிஜினல் அம்மா இங்க இருக்கும்போது எவ்வளையோ ஒருத்திய அம்மான்னு சொல்றாரு. இதெல்லாம் என்ன காது? எனக்கு பிடிக்கல. நீங்கள் ஊட்டுக்கும் தம்பி, அதுதான் சரியாக இருக்கும். சரிங்க. ஏக்கா இந்த காரணத்தெல்லாம் என்னால பார்க்க முடியலக்கா. நீ வேணா இருந்து பார்த்துட்டு வா. நீ எங்கடி போகிற? இரு நானும் வரேன். எனக்கே அப்படியே எரியுது அடியலாம். தம்பி சோறு ஊட்டுங்க தம்பி. அம்மா ஐயோ என்னங்க வயிறு வலிக்குதுங்க. ஏய் ஆண்டாள், இங்க வர. என்னம்மா, என்னாச்சு? அம்மா ஐயோ என்னால முடியல. ஏங்க முடியலங்க முடியல. ஐயோ எப்பா, இந்த மாதிரி 9வது மாதம் அழகாப்பில் கூட இப்படி நடந்து நான் பார்த்துருக்கேன். இந்த 7வது மாதத்துல என்ன பார்த்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுமா? ஃபோன் பண்ணு. இந்த பாரு ஹைடி, நீ ஃபோன் போடு. ஐயோ ஏ ஆண்டாளு, என்னம்மா ஆச்சு உனக்கு? ஐயோ ஆண்டாள், என்னம்மா, எனக்கு வேற பயமா இருக்கு. அக்கா, எனக்கு பயமா இருக்கு. பெரியம்மா, என்ன பெரியம்மா அது? ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் அப்பப்போ வயிறு வலிக்க தான் செய்யும். பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காது. கொஞ்சம் இரு, நான் போயிட்டு ஏதாவது போயிட்டு ஜீரக தண்ணி அரைச்சி கொண்டுட்டு வரேன். ஹலோ ஹலோ ஆ ஆ, ஆமா ஆமா சீக்கிரம் வந்துருங்க. லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சீக்கிரம் வாங்க. இந்தடி ஹைடி, இந்த ரோட்டனு புருஷன் டாக்டர் தானே, வர சொல்லுடி. அம்மா வலிக்குதுங்க. அவளை எனக்கு முண்டு. சரி வைங்க சார். இல்ல, இதுக்கு வேலைக்கு ஆகாது. நான் வேணா உங்களை தூக்கிட்டு போகட்டா? என்னால முடியல, எனக்கு வயிறு வலிக்குது. அக்கா வயிறு வலிக்குது எனக்கு. ஐயோ என்னம்மா அது? ஆண்டாள் அண்ணி இங்க பாருங்க. கொஞ்சம் பொறுத்துக்குங்க அண்ணி. இந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு போயிடலாம் இருங்க. ஐயோ பெரியம்மா, சிவா இங்கதான் பெரியம்மா இருக்கான். அவனை போய் பார்த்து கூட்டிட்டு வாங்க. இங்கே வந்திருக்கானா? இந்த போய் இழுத்து வரேன். சிவா நம்மளும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நம்மளோட கல்யாணத்துல இந்த மாதிரிலாம் நடக்காதடா. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லாம் வரும்போது நம்மளும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் போல தோணுது தெரியுமா? ம், நம்ம கல்யாணம் ரணகலமாக நடக்கும். ஊரில் வெட்டு குத்து நடக்கும். பரவாயில்லையா? அப்போ அதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ வேறடி, இப்போதான் எங்கள் அம்மா எங்கள் அண்ணியவே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காதலை பற்றி சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்புறமேட்டுக்கு ஒன்றை அவங்க மருமகளேன்னு தாங்க போகிறாங்க. யாரு உங்க அம்மாவா? நல்லா தாங்க. இந்த நாய் என்ன இங்க வந்து இவ கூட பேசிட்டு அலையுது. என்ன சொன்னா ரெண்டு தெரிஞ்சாதுங்க போல. வந்த இடத்துல வாய்க்கையே அடக்கி வைக்கணுமேன்னு இருக்கேன் நானும். போற இடத்துலலாம் நம்மள வெறுப்பேத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரோடன் வேற எங்க போனான்னு தெரியல. இங்க பாரு, இவ்வளோ பேர் இருந்தும் இந்த ரெண்டு நாய்ங்க இங்க வந்து பேசிட்டு இருக்குது. விளக்கமா தேடுறது சாத்தனம் போல இருக்குது இவள. என் பையன் பின்னாடியே தான் சுத்துறான். ஏண்டா ஒன்னு கேட்குறேன், உங்க அம்மாவுக்கு இப்போ மனசு திரும்பி நல்லவங்களாயிட்டாங்கன்னு சொல்றியே, அப்போ இதுக்கு முன்னாடி பைத்தியமா இருந்து இப்போ பைத்தியம் தெளிஞ்சிருச்சா, இல்ல திடீர்னு நல்ல எண்ணம் வந்துருச்சா, இல்ல நடிக்கிறாங்களா? அடி குடும்பத்தை பிரிச்சவளே, என் வீட்டுக்கு வாக்கப்பட்டே வரல, இப்பவே பாரு என்ன இந்த கிளி கிழிக்கிறா. அவ பெரியவ தேவல வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறா. இவளை வந்து என் மகன் வந்து காதலிக்கிறான். எதுக்கு? என் காரக்காரனா என்னைய வந்து கிழிக்கிறதுக்கு. ஏய், எங்கள் அம்மா அப்படிலாம் இல்லை. உனக்கு என்ன தெரியும் எங்கள் அம்மா பற்றி? தேவையில்லாமல் பேசாத, சரியா? அப்போ நாளைக்கு உங்க அம்மா வந்து என்ன திட்டினாங்கன்னா நீ எதுவும் கேட்க மாட்டேன். ஏச்சி போடி, உன்கிட்ட பேச முடியாது. ஏய் இல்லடா, இங்க பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க அண்ணன் பாரு, உங்க அண்ணன் எப்படி தாங்குறாரு, அதே மாதிரி நீயும் நானும் சீக்கிரம் புருஷன் முண்டாட்டி ஆகணும், ஒரு வீட்டில் இருக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதான்? எனக்கு வயசு 21. இப்போல்லாம் இந்த நினப்பு வராமல் வேற எப்போ வரும்? புரிஞ்சுக்கோடா முட்டைக்கண்ணா. சீச்சி கரும்பும் இது என்ன பண்றது? இதுங்களை பிரிக்க முடியுமா இல்ல பிரிக்க முடியாதான்னு தெரியலையே. எங்க இருக்க? இவ ஒருத்தி காரியத்தை கெடுத்து போடுவா. ஏய் ஷூ, அமைதியா படி. என்ன பண்ற? இந்த ரெண்டு பேரும் உனக்கு தெரியுமா? லவ்ஸ் அதான் உன் வீட்டுல மொத்தி விட்டு அனுப்பிச்சில, அப்பவே இவ திறந்துலக்கா. இவ திறந்தவும் மாட்டா. உன் மவனை கைக்குள்ள போட்டு வளைச்சி எடுத்துக்கிட்டு போறா உன் சொத்தை பிரிச்சு. ஆனா நான் இருக்க வரைக்கும் அதை நடக்காத, நீ கவலைப்படாதடி செல்லம் அக்கால. இல்லடி, என் மவனை முந்தாண்டில முடிஞ்ச மாதிரி இப்பவே என்னைய பத்தி பேசுறாடி. எனக்கு வயிற்றுச்சலா இருக்குது. சிவா சீக்கிரம் வேலைக்கு போ சிவா, அப்பதானே நீ வந்து பொண்ணு கேட்டா என் வீட்டை தருவாங்க. பாத்தியாடி, கல்யாணத்தை பத்திலாம் பேசுறா இப்பவே. எனக்கு இந்த மாதிரிலாம் பேசும்போது என் பிள்ளைய நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்குதுடி. என்னடி இது? ஏண்டி? ஐயோ சுத்தமான கட்ட குடும்பம் எனக்கு தெரியும்க்கா. அதனாலதான் எப்படா கல்யாணம் ஆகணும் அமைதியா இருந்தேன். கல்யாணம் ஆயிடுச்சா தான் இப்பெல்லாம் நானும் அது உண்மையை புரிஞ்சுக்கிட்டு விலைக்கு வந்துட்டேன். என் புருஷன் நானு, அவ்வளவுதான். என் புருஷன் அவங்க அண்ணன் கூட நான் பேச விடுறது இல்லைன்னா பாரு, அப்ப நான் எப்படின்னு சிட்டா இருக்கேன். சிவா, ஐயோ எக்கா, உன் ஓப்படியா ரங்கநாய்க்கு வரேன். நான் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறேன். எனக்கு பிடிக்காது அவளுக்கு எனக்கும். ஓடு அப்புறம் பிள்ளைங்க பேசுறத மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்கறா அப்படின்னு நினைப்பா. அவன் எல்லாம் தெரியும். இதுங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறதே அவதான். சிவா எங்கேயா இருக்க?
ம் இது இந்த ஓப்பன் ஆன்ட்டி உங்க பெரியம்மா தானே? அவங்க கூப்பிடுற சவுண்டு கேக்குது. அதனடி ஓப்பன் ஆண்டி அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோ, மரியாதையே பேசு. அவங்க எனக்கு இன்னொரு அம்மா. தாங்க. ஐயா சிவா இங்கே தான் இருக்கிறியா? உங்க அன்னைக்கு இடுப்பு வலி வந்துருச்சியா? ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஐயோ பெரியம்மா என்ன சொல்றீங்க? சீக்கிரம் வாயா. ஐயோ அக்காக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பேபி வர போகுது. ஏய் வாயை மூடிட்டு வாடி. என்னதான்டா ஈஸியா திட்டுறீங்க எல்லாரும். ஐயோ ஐயோ என் மருமகளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையடி. ரோட்டன் என்னடி ஆயிருக்கும்? ஏக்கா என்ன ஆனா நமக்கு என்னக்கா? யாக்கா நீ வேற பதற? உன் மருமக மேல உனக்கு என்ன பாசமா ஒண்ணா? கம்மி இருக்கா, நான் சொல்றத நீ கேளு. இல்லடி மருமவ வந்து வாயு வயிறுமா இருக்காடி. ஏற்கனவே நான் வாயு வயிறுமா இருக்கிறவள்கிட்ட விட்டு முடிக்க போட்டேனேன்னா அதுவே எனக்கு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சுடி. சரி என்ன பண்றது அப்படின்ட்டு தான் கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். என் வீட்டு வாரிசு வளருது இல்லடி, அதை விட்டுவிட்டா அப்புறம் நான் என்னடி பண்ணுவேன், அதுக்காக பாக்குறேன். அடைச்சி போக்கா, இந்த குழந்தை இல்லைன்னா இன்னொரு குழந்தை. அட விட்டுக்கா, இன்னொரு நல்ல பொண்ணா பத்துவமா அவனுக்கு கட்டி வைப்பியா? என்னக்கா நீ லூசு, வாக்கா போலாம். ஏய் வாய மூடு, நீ என்னமோ எனக்கு அக்காவா இருக்கிற மாதிரி தெரியல. ஏண்டி என் பிள்ளையோட பிள்ளடி அது, என் வாரிசு. அப்ப அந்த பிள்ளை எனக்கு முக்கியம் இல்லையா? என்னடி நீ ஒரு மாதிரியாவே பேசிட்டு இருக்கிற? ஐயோ இவன் என்ன திடீர்னு மூஞ்ச கட்டுறான். சரி சரி ஏக்கா கூக்கா, ஏக்கா ஏக்கா சும்மா சொன்னேங்க, குழந்தை போனா வராது, ஒட்டி அப்போலாம் நம்மளும். நல்லபடியா குழந்தை பெற்று நம்ம எல்லாரும் வீட்டுக்கு கூட்டிட்டு தான் போகிறோம். எதுவும் நினைக்காதையா? எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, என்னால நினைக்க முடியலப்பா. நான் அம்மா பண்ண கஷ்டப்பட்டுட்டேன். அவ்வளோ வீட்டில் உட்காந்துக்காக இருந்திருக்காப்பா. வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிட்டு அழைச்சிட்டேன்ப்பா. எனக்கே கஷ்டமா இருக்கு. மாமாவோட மனநிலையில இருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவா. ஐயோ மருமகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, என் பேரப்பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இருந்து இப்பதான் என் மருமகளையும் பேரப்பிள்ளையும் பார்க்கலாம். நீ கூட்டிட்டு போய் வச்சு தாங்கன்னு நினைச்ச நீ. கடவுளே இது என்ன உன்னோட விளையாட்டு? ஐயோ எல்லா தண்டனையும் எனக்கே கொடு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ இவ வேற மனசு மாறிடுவா போலயே. ஏற்கனவே பணக்காரையாயிடலாம், புருஷன் பட்ட கடன் அடைச்சிடலான்னு பார்த்தேன். ஐயோ ஏக்கா எனக்கு இங்க நிக்க தைரியமே இல்லக்கா. மனசெல்லாம் படபடங்குதுக்கா. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாவே இருக்குதுக்கா. ஐயோ எனக்கு தைரியமே இல்லடி. நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் சொல்லலை அவ்வளோதாண்டி. நமக்கே எப்படின்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு கஷ்டமாக இருக்குடி. ஐயோ அப்பா, ஐயோ நான் இங்கேருந்து என்ன பண்ணுவேன்? நான் போய் ஆண்டலை பார்க்குறேன்ப்பா. நர்ஸுக்கிட்ட டாக்டர்கிட்ட கேளுங்கப்பா. நான் போய் கூடயே இருக்கேன்ப்பா. அழுவாப்பா, அப்பாவை தாங்கிக்க மாட்டாப்பா. அப்பா சொல்லுங்கப்பா, ஆண்டல் எல்லாமே நல்லா இருக்க முடியாதுப்பா. என்னை நம்பி வந்தவப்பா. அப்பா இவன் என்னாச்சும் ஏதாச்சும் நான் இங்கே எப்படிப்பா இருப்பேன் நிம்மதியா? அவன் உள்ள அங்கே இருக்காப்பா, நான் பார்க்கணும்ப்பா ஆண்டலை. ஐயா நீ ஏன் அழுவாதையா? ஏய்யா தைரியமா இருக்கியா? ஒன்றும் ஆகாதியா, நம்ம யாருக்கும் எதுவும் பண்ணல, ஒன்றும் ஆகாது, அழுகாம இருக்கியா? நீ இப்படி மனசு உடஞ்சி உட்காந்தா எனக்கு எப்படி யார் தைரியம் சொல்லுவா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. குழந்தை உயிர் நல்லா இருக்கும். குழந்தை நம்ம ஆண்டாளு எல்லாரும் நல்லா இருப்பாங்க. கடவுளுக்கு ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் பண்ணணும்னா என் உயிரை எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு ஒன்றும் ஆகாதியா? ஐயோ ஏங்க என்னங்க நீயும் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? யாருக்கும் எதுவும் ஆகாதுங்க. உங்களை விட்டுட்டு நான் எப்படிங்க இருப்பேன்? மருமகளுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. ஓ இந்த நிலைமையில கூட புருஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்குது. கிரேட் பொண்டாட்டி. அது மட்டும் இல்ல இப்போ பூவும் பொட்டோட மினுக்கிட்டு அலையலான்னு பாக்குற கடைசி வரைக்கும். எனக்கு தெரியாதா இவனை பத்தி? தம்பி அழுகாதீங்க தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. டாக்டர் இந்த பேஷண்ட்டுக்கு வீட்லயே பனிக்கூட உடைஞ்சிருச்சு. 7 மாசம். இப்பதான் இன்னைக்கு தான் வளக போட்டுருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. வலிக்குதுன்னு சொல்லிட்டு வந்தாங்களாம். அதை மட்டும் தான் சொல்றாங்க. மேடம் எனக்கு என்னமோ இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துடலாமா? ஓகே நார்மல் டெலிவரி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்னா ஆப்ரேஷன் பண்ணிடலாம். நர்ஸ் டேக் கேர் த பேஷண்ட். டாக்டர் இவங்களுக்கு வலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். டெலிவரி பார்த்துடலாமா? முடியல டாக்டர். ஓகே கொஞ்சம் புஷ் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம். மேடம் நீங்கள் போங்க, இன்னொரு பேஷண்ட் இருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, நாங்கள் இவங்கள பார்த்துக்குறோம். ஐயோ டாக்டர் முடியல.
கம் ஆன் புஷ் பண்ணுங்க புஷ் பண்ணுங்க கம் ஆன். எங்க இருக்கீங்க வலிக்குதுங்க வாங்க. ஐயோ அப்பா அப்பா அழுகிறாப்பா, ஆண்டாள் அழுகிறா. பெரியமா பெரியமா ஆண்டாள் கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க பெரியமா, எனக்கு பேலன்ஸ் இல்லை பெரியமா, என்னால நிக்கவே முடியல, எனக்கு ஆண்டாளை பார்க்கணும் பெரியமா. ஐயோ அழுவாதையா, எனக்கு தெம்பு சொல்ல வேண்டிய நீயே அழுகிறியா? ஆலமரம் மாதிரி இருந்துக்கிட்டு நீ ஆயா அப்படி பொங்கு பொங்குன்னு உட்காந்து அழுகுற? அழுவாதையா. சரவணா அழுவாதியா, ஒன்னும் ஆகாதா தம்பி, அழுகாத. அப்பா அழுகிறாளைப்பா அழுகிறாளைப்பா. என்னங்க? அப்பா வைக்கலாம். அப்பா 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 வைக்கணும்ப்பா, அம்மா 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 நீ பாட்டி வைக்கமா, அப்பா வைக்கணுமா அம்மா. சரவணா, எனக்கு இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இந்த நிமிஷம் புத்தி வந்துருச்சாட்டுக்கு. என்னங்கண்ணே, நாங்க நிக்கிறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. தங்கச்சிமா நீ வந்து ஹாப்பி ஆயிட்டமா, ரொம்ப சந்தோஷமா, எனக்கு ஒண்ணும் புரியல. நீ ஹாப்பி ஆயிட்ட, என் ஃப்ரெண்டு மாமா ஆயிட்டான். சீக்கிரம் எல்லாம் சீக்கிரம் செய்ய ரெடியா இருங்க. அது சரிண்ணே, எனக்கு கூப்பிட்டு மறுவிருந்து வைக்கிறேன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? மறுவிருந்து கூட வைக்கல. இப்ப பாத்தீங்களா எங்க ரெடி பண்ண சொல்றீங்க? சரிண்ணே, சமாளிச்சிருவோம். ஐயா, நான் சித்தி ஆயிட்டேன். எவ அவ? ஐயோ, ஆர்வக்குள்ள கத்திட்டனே. ஐயோ இந்த ஜெனிஃபரை பாரு, இவளே ஒரு ராட்சசி, இவளுக்கு மட்டும் சித்தி ஆயிட்டுன்னு கத்துறாளே. இந்தாடி ஏண்டி சின்ன மருமவளே, உன்னை நான் மருமவளா ஏத்துக்க தயாரா இருக்கிறேன். ஆனா கொஞ்சம் வாய் தாண்டி உனக்கு அதிகம். சரி போ, என் புள்ள சந்தோஷம் தான் முக்கியம். இன்னைக்கு என் பெரிய பையன் சந்தோஷமா இருக்கிறத மனசார பார்த்த பிறகு நான் திருந்திட்டேன்டி. இங்க பாரு, என் சின்ன பையன் நான் அப்படி கஷ்டப்பட விட மாட்டேன். நீதான் என் விட்டு மருமவ. ஆனா பாரு, என் சொன்ன பேச்சு தாண்டி கேட்கணும். அம்மா நீங்களா பேசுறது? ஐயோ, என் திட்டம் நிறைவேறாம போச்சு. இப்ப பாரு, நான் நல்லவளா மாறதுக்கு ஒரு வாய்ப்பு போட்டே. நான் நல்லவளா மாற மாட்டேன், ஆனா நடிப்பேன். எம்மாடி ஆத்தாடி, இந்த அம்மா என் மருமவளை மருமவளை ஏத்துக்க தயாரா இருக்குதுடி. ஏக்கா, என்ன உளறிட்டு இருக்க? உன் மகதான் அந்த வீட்டு மருமகனா அந்த அம்மாவே சொல்லிருச்சே. அப்புறம் என்ன, பெரிய வீட்டு மருமக தான் இனிமே பெரியவங்க வீட்டு சம்மந்தி தான் கலக்குறக்கா. சுந்தரி சுந்தரி, நம்ம வீட்டுக்கு ஜெனிஃபர் தான் வருவாளா? சூப்பரடி. அடியே மருமவளே, என் பேரன் பிறந்த நேரம்டி, உனக்கு நல்லது நடக்குது சரியா? அத்தை சொல்றது கேட்டு நடந்துக்கடி. ஐயோ என் செல்ல அத்தை. அத்தை அத்தை, இனிமே உங்களை பாருங்க அப்படி தூக்கிக்கிட்டு நடப்பேன் அத்தை. அத்தை, உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காத. நீங்க ஒரு ராட்சசி அத்தை, நான் சொல்லுவேன் இவர்கிட்ட. ஆமாத்த. அடி பாவி. ஏய் ஜெனி கம்மன் ரெடி. போதும் போதும், எல்லாரும் ஏன் பேசிட்டே இருக்கீங்க? போயிட்டு குழந்தைய பார்க்க வேணாமா? அண்ணே, ஆர்வ குளரை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணே. நான் நம்ம உள்ள போக கூடாது. அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்து கையில கொடுப்பாங்க, வாங்கிறதுக்கு ரெடியா இருந்தே. அண்ணே, எனக்கு வந்து விருந்து வைக்கிறேன்னு சொன்னில, இப்ப உன் புள்ள பிறந்துட்டான், நான் விருந்து வைக்கிறேன், நீங்க வந்துருங்கண்ணே. சரிம்மா தங்கச்சி. ஐயோ ஏய் சரவணா, உன் பொண்டாட்டி கத்தும்போது துடிச்சுக்கிட்டு இருந்தியே, என் பேரன் கத்தும்போது இப்ப நான் துடிக்கிறேன். எப்படா அவனை கையில வாங்குவோன்ட்டு. என் பேரனை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். ஐயோ, இந்த நேரத்துல அத்தை வேற காணா, வீட்டுல தனியா கிடக்குது. அது வேற கஷ்டமா இருக்குது எனக்கு. மாமா உங்க பையனை பாருங்க. ஐ, என் புருஷன் பார்த்த பிரசவமா? அதான் குழந்தை நல்லா பிறந்திருக்கு டாக்டர். எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு தோணுதே. ஐ, கியூட்டா இருக்கு பேபி. இதெல்லாம் எனக்கு பிறக்குமா? தங்கத்தட்டு, அம்மா கிட்ட வந்தீங்களா? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா வச்சுக்கியா? ஐயோ, கியூட்டா இருக்கு. குழந்தைங்க குழந்தைங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா நமக்கு குழந்தை பிறக்கும். ஐயோ, என் புருஷன் ஆஸ்பத்திரியில வேலை செய்வான். அவன் திவ்யாவும் இங்கேயே இருக்காளே. எனக்கு வேற வயித்து கலக்குது. ரெண்டும் அப்பப்ப பேசிக்குமோ? இன்னைக்கு போன எடுத்து நோண்டி தெரிஞ்சுக்க வேண்டியதான் திவ்யா எதுவும் பேசுறாளான்னு. எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஏய் அம்மா, அப்பா, இங்க பாரு சித்தி இங்க இருக்கே. என்ன பெத்த ஐயா, ஏ ராசா, ஏ சாமி, எப்படி சாமி இருக்கிற? ஐயா, உன்னை பார்க்க அந்த பாட்டி தவமா தவம் கிடந்த ஐயா. ஐயா, பாரு உங்க அம்மா புழுவுறத தவமா தவம் கிடந்துச்சாமே. ஏய் சும்மாடி. தங்கப்பட்டோ, இங்க பாரு சித்தப்பாவ, இங்க பாரு டாடா இருக்கேன் இங்க.
சித்தப்பா உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆசையா இருந்தேன் தெரியுமா? அடங்கொக்க மக்கா, குடும்பமே புழுவனி குடும்பம். அது தவம் இருந்தது, இதை ஆசைப்பட்டாங்கிறான். என்ன குழந்தைன்னு கூட இப்பதான் தெரிஞ்சிருக்கோம். அட புழுகனேண்டி, புழுகாண்டி, புழுகாண்டி. அப்பா பாருங்க தங்கப்பிள்ளை. ஐயோ என் வாரிசு, என்னோட வாரிசு எனக்கு கொடுத்ததுக்கு ஆண்டாளுக்கு கையெடுத்து கும்பிடணும்டா. நம்ம வீட்டு விளக்கேத்த வந்த மகாலட்சுமி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வாரிசு கொடுத்துருக்காடா. அவ்வளோ சொத்து வந்து என்னடா பிரயோஜனம்? இங்க பாடுறா, இதுக்கு ஈடாகுமாடா? முதல்ல என் பேரனை எங்க அக்கா ரங்கனா கிட்ட கொடுங்க, அவங்க கையால கொடுத்து வாங்கலாம். ஏக்கா, உன் சம்மந்திக்கு நிஜமாலுமே புத்தி பிறந்துருச்சு போலயே. பாரு, ரங்கநாயகி கௌரவப்படுத்துறத எனக்கே சந்தோஷமா இருக்க, புள்ள இருக்குது. பெரியம்மா உங்க பேரனை பிடிங்க. தங்கமே, என் குலதெய்வமே, நீ பிறந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கியா? எல்லாரும் நல்லா ஆயிட்டாங்க. குடும்பமே ஒற்றுமையா இருக்குது. இந்த குடும்பத்தெல்லாம் எனக்கே வந்த குலசாமி, நீ நல்லா இருக்கணும் சாமி. நான் தான் உன் பாட்டி. சரி சரி, எல்லாரும் அழுகாதீங்க. நல்ல விஷயம் நடந்த இடத்துல அழுவாதீங்க. எங்க அம்மா வேற அங்க பதில வச்சுட்டு இருக்கோம், கூட்டிட்டு வந்து வளகாப்பு போடணும் அப்படி இப்படின்னு. ஐயோ, சுந்தரேக்கா திறந்துட்டானா நமக்கு சோத்துக்கு பூவாக்கும். ஓ, புருஷன் சம்பாரிச்சாலும் நமக்கு சைடு பிசினஸ் இருந்தா தானே. இது பழக்க தோசத்துல இருக்கே, நான் யார போய் நோண்டிக்கிட்டு காசு போடுங்கவேன். ஐயோ, குழந்தைய பார்த்து எல்லாம் மனசு மாறிட்டாங்க. எனக்கே மனசு மாறும் போல இருக்கே. ஐயோ, குழந்தைய என் கையில கொடுத்தா நல்லா இருக்கும். சுந்தரி, நான் உன்னை என்னவோ நினச்சேன்டி. என்னையும் அக்கான்னு நினச்சி உன் பேரப்பிள்ளை நீ கூட வாங்கலடி. என் கையில் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏக்கா, என்ன இருந்தாலும் நீ வந்து எனக்கு அக்கா மாதிரி. நீ வாங்கினா என்னக்கா, நீ வாங்கினா நான் வாங்கணும். நல்லா ஆசை தீர பாருக்கா. இந்தடி பேரப்பிள்ளைய வாங்குடி. வாங்கு, பேரப்பிள்ளை பாரு, ஒன்ன மாதிரியே இருக்கிறான் பாரு. ஏய் பாட்டிக்கிட்ட இருக்கீங்களா? ஐயோ, என்ன பெத்த ராசா. ஐயோ, முன்னாடி தங்கப்பிள்ளை, தங்கப்பிள்ளை, உன்னை பார்க்கறதுக்கு தவமா தவறுந்ததை விட என்னையா சொத்து எனக்கு. இனிமே இது போதும், நான் எனக்கு என் பேரப்பிள்ளை தூக்கிட்டு ஊர் ஊரா சுத்த போறேன். ஏய், நீங்க வந்து ஆண்டாளை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்கடா, நான் போறேன். நான் இப்படியே என் சொத்து, என் பேரப்பிள்ளை, இதுதான் என்னோட சொத்து. இதை தூக்கிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு என் மாமியார் கிட்ட காட்டி ஆசீர்வாதம் வாங்க போறேன். என் மாமியாருக்கு உண்மையாலுமே புத்தி வந்துருச்சு. இனிமே என் மாமியார் மரியாதை தான் பேசுவேன். மாமா, ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நீங்கள் டிசர்ச் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் மாமா. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சின்ன மாமா, அந்த நான் பார்த்துக்கிறேன் மாமா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். அவர் எனக்கும் மாமா உனக்கும் மாமாவா? டேய், முறை மாறுதுடா. வேணா மரியாதையா அண்ணன் கூப்பிட்டுரு. நானும் மாமன் கூப்பிட்றத மாற்றிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு டாக்டர் மாமாவை ரொம்ப பிடிக்கும். ஆளுக்கு என் புருஷனை பிடிக்குன்னு சொல்கிறாளுங்க. என் புருஷன் என்ன கிட்டச்சதே அதிர்ஷ்டம். எங்க பெத்த ராசா, அம்மா கிட்ட போறியாடி? அம்மா கிட்ட போங்க. நான் போயிட்டு வீட்ல போயிட்டு ஆர்த்திலாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். எல்லாரும் வாங்க, சுத்தி போடுறேன். சரியா? பாட்டிகிட்ட போய் சொல்லணும், உனக்கு ஒரு கொள்ளு பாட்டி இருக்குது, அது நீ வருவேன்னு உசை கையில பிடிச்சிட்டு இருக்குதியா, வந்துருங்க. சரியா? சரணா, இந்தா பிள்ளைய வாங்க. சரி, அப்புறம் என்னங்கம்மா, வீட்டுக்கு யாராவது போயிட்டு ஆர்த்தி கலக்கி ரெடியாக வைங்க. 3 பேராக எடுத்தால் நல்லாயிருக்கும். யார் இருக்கான்னு தெரியலையே. இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆளாகவே எடுத்துருங்க. சம்மந்தி, யாரு? உங்களை தான் சம்மந்தி. சம்மந்திம்மா, இனிமேல் நீங்கள் எனக்கு சம்மந்தி தான். உங்கள் மவளை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். உன் மவளை நான் உரிமையோட கூட்டிகிட்டு போகிறேன். ஆர்த்தி எடுக்கணும். சரியா? அவள் அக்காளுக்கு அவளே எடுக்கட்டும். உங்களுக்கு சந்தோஷமா? ஐயோ அம்மா, பெரிய வீட்டு அம்மா, எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம்மா. நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போங்க. உங்கள் வீட்டு மருமகன்ட்டீங்க, எனக்கு என்ன, என் புருஷன் போய் இன்னைக்கே நான் சொல்கிறேன். நீங்கள் கூட்டிகிட்டு போங்கம்மா, கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ணுவீங்க, ஆர்த்தி கலக்கி வைங்க, நாங்களும் வரோம். ஏக்காரங்கன்னா ஏன் அழுகுற? வா, நீயும் நானும் தான் அவளையும் கூட்டிகிட்டு போகலாம். போயிட்டு ஆர்த்தி கலக்கி வைக்கலாம். அழுவாம வாக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என் மருமகளுக்கு நான் தான் எடுப்பேன். சரி வாங்க. சிவா, கூட்டிட்டு வாடா என் மருமவளை. அந்த அது என்ன படம்? படைப்பா படத்துல சூப்பர் ஸ்டார் சௌந்தர்யா கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவாரு, அந்த மாதிரி இவளை இழுத்துட்டு வாடா. எங்க பாருக்கா? அத்தை வந்துட்டேன். இதுக்கு தானே இருக்கேன். இப்ப பாருங்க. சிவா, கையை பிடிச்சி கூட்டிட்டு போடா. சரி, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா. எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு வாங்க. நான் போயிட்டு நாங்கள் 3 பேர் விருந்து ஏற்பாடு பண்றோம். எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும். அப்புறம் சம்மந்தியம்மா, அந்த பொண்ணு, புது பொண்ணு பேர் என்ன? அந்த டாக்டரோட அண்ணன் பொண்டாட்டி, உன் பேர் எனக்கு தெரியலம்மா. நீயே சம்மந்தியம்மா ஆண்டாளை கூட்டிக்கிட்டு சரவணம் எல்லாரும் கேர்ஃபுல்லாக வாங்க. காரை விட்டுட்டு போகிறோம். நாங்கள் 3 பேரும் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறோம். சரிங்களா? மருமக பத்திரமா பேரப்பிள்ளைய கூட்டிகிட்டு வாங்க. சரிங்களா? வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிங்க சம்மந்தியம்மா, நான் கூட்டிகிட்டு வரேன். எனக்கு மூத்த பொண்ணு மாதிரி நான் கூட்டிகிட்டு வரேம்மா, நீங்கள் போங்க. சரிங்க சம்மந்தியம்மா, நான் வரேன். அவ்வளோதான், கிழிஞ்சதை நம்ம பொழப்பு. தலையில் துண்டை போட்டுக்கிட்டு இப்படி ஓரமாக போகிறேன். என்ன சின்னத்த, எங்கள் அத்தை உன்னை கண்டுக்கல போல. எங்கள் அத்தை ரொம்ப நல்லவங்களும் இல்லை, ரொம்ப கெட்டவங்களும் இல்லை. அவங்கள நம்பிட்டு அவங்களோட பணத்தை ஆட்டையை போடணும்னு நினைக்காதீங்க. சின்ன மருமகள்கிட்ட உங்கள் பேச்சு இதெல்லாம் எடுபடாது. ஓகே, பை பாய்.